ஸ்டேர்கேஸ் டிசைன் பண்ணும்போது இந்த 5 மிஸ்டேக் பண்ணீங்கன்னா டெய்லி யூஸ்க்கும் கஷ்டமா இருக்கும், சேஃப்டி அண்ட் பிளானிங்கும் அஃபெக்ட் ஆகும். ஸ்டெப் ஹைட், அதாவது அந்த ரைசர் 6 இன்ச்சுக்கு மேல இருக்கக்கூடாது. ரைசர் அதிகமா இருந்துச்சுன்னா டெய்லி ஸ்டெப்ஸ் ஏறும்போது உங்களுக்கு லெக் ஸ்ட்ரெயின் அதிகமாகும். ஸ்டெப் வித், அதாவது த்ரெட் 12 இன்ச்சுக்கு கம்மியா கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஸ்டெப்போட வித் கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டேர்ஸ் ஏறும்போது ஸ்லிப் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. லேண்டிங் இல்லாம கண்டினியூஸ் ஸ்டேர்கேஸை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிருங்க. எவ்ரி 10 to 12 வெர்டிக்கல் ரைஸருக்கு ஒரு லேண்டிங் கண்டிப்பா கொடுக்கணும். அப்பதான் சேஃப்டி அண்ட் கம்ஃபர்ட் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்க வாஸ்து ஃபாலோ பண்றீங்கன்னா அப்போ கண்டிப்பா நார்த் ஈஸ்ட் கார்னர்ல ஸ்டேர்கேஸை அவாய்ட் பண்ணுங்க. பெட்டர் சவுத் வெஸ்ட் இல்ல வெஸ்ட் சைட்ல பிளான் பண்ணுங்க. வாஸ்துப்படி ஸ்டேர்கேஸோட ஸ்டெப்ஸ் ஆட் நம்பர்ல இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. 9, 11, 15, 17, 19, 21 இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸ்ல ஸ்டேர்கேஸோட ஸ்டெப்ஸை சூஸ் பண்ணுங்க. குட் ஸ்டேர்கேஸ்னா டிசைன் மட்டும் இல்ல, ப்ராப்பர் டைமென்ஷன், சேஃப்டி அண்ட் பிளானிங் தான் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டேர்கேஸ்க்கு டிசைன். ஸோ இப்பவே இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. நீங்க ஸ்டேர்கேஸ் பிளான் பண்ணும்போது மறக்காம இந்த செக்லிஸ்ட்டை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம எலிவேட் ஸ்பேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.